சரி, கேஸ் 3 என்னன்னா யோகிகளுக்கு உண்டானது. யோக சாதகம் பழகக்கூடியவங்களுக்கு 15 நாட்களுக்கு ஒரு முறை பஞ்சகல்பம் தலைக்கு பூசி குளிக்கணும் அப்படிங்கிறது விதி. அது எதுக்காகங்கிறதுக்கு தான் இந்த விளக்கம். இந்த பஞ்சகல்பம் தயாரிப்பும் அதன் பயன்பாடுகளும் அப்படின்னு சொல்லி அது ஒரு நம்ம நூல்லே இந்த தலைப்பில் இருக்கும். அதை முழுசாக படித்து விவரமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. பிறகு இதை கேட்கணும். இப்போ முழுமையான விளக்கம் கிடைக்கும். மூளை வன்னியில் என்ன ஆகிடுது, மூளை சூடு இருந்ததுன்னா மேல் நோக்கி இயக்கம் ஜாஸ்தியாகி அது மேலே கபாலத்துக்கு ஏறி கபாலமும் உஷ்ணமாயிடும். இந்த பருப்புகளை சாப்பிட்றதுனால அந்த பருப்புகள் உஷ்ணத்தை எடுத்துக்கிட்டு மேல் நோக்கி இயக்கத்தை தணித்து கீழ் நோக்கி இயக்கத்தை நமக்கு தூண்டி விடும். அப்போ இந்த தொந்தரவு எல்லாம் குறையுது. இப்போ பஞ்சகல்பத்தை தலைக்கு பூசிக்கிட்டோம் அப்படின்னா கவசம் மாதிரி கொஞ்ச நேரம் பூசி விட்டுட்டோம்னா அது இறுகி கவசம் மாதிரி ஆகி உள்ளே இருக்கக்கூடிய சூடான காற்றெல்லாம் அது உறிஞ்சிக்கும். சூடான காற்று இருந்தாலும் சரி, குளிர்ச்சியான வாயு இருந்தாலும் சரி, உறிஞ்சி மூளையை சமநிலையில் வச்சிரும். கபால சுத்தி இது. இந்த பஞ்சகல்பம் மூளையில் இருக்கிற சூட்டை உறிஞ்சிக்கிறதுனால குளிர்ச்சியை உறிஞ்சிக்கும். எக்ஸஸான சூட்டை உறிஞ்சிக்கிறதுனால கபால சூடு குறையும், மூளை சூடும் குறையும். இப்போ மேல் நோக்கி இயக்கம் தணிஞ்சு உடம்பு ஒரு சீரான இயக்கத்துக்கு வரும். இது ரெண்டையுமே சரிப்படுத்தும். இது ஒன்று. இப்போ பஞ்சகல்பம் மூளை வன்னி மூளை சூட்டையும் சரி பண்ணும். யோக சாதகம் பழகக்கூடியவங்களுக்கு மூலாதாரத்திலிருந்து அது மூளை வன்னி இல்லாட்டாலும் சரி, உடம்பை சுத்தம் பண்ணி மூளை வன்னி இல்லை, அளவாக உடம்பு வச்சுருக்கேன் அப்படின்னு வந்துட்டாலும் சரி, இந்த உப்பை சாப்பிட்டு உடம்புல இருக்கக்கூடிய மலத்தை ஏன் அந்த 1 வருஷம் முதல்ல நீக்கிக்கணுங்கிறதுக்கு விளக்கம் நிறைய இடத்துல இருக்குது. இந்த ஆடியோக்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா எக்ஸஸாக மூலத்துலேருந்து யோகா பண்ணால் மூலத்தில் சூடு இருந்துச்சுன்னா ஏற்கனவே மண்டை கொதிப்பாக கிடக்கும். இதில் மூளை குண்டலினியும் சேர்த்து மேலே ஏற்றுனா மூளை சூடு மூளை குண்டலினி ரெண்டையும் சேர்த்து மண்டைக்கு ஏற்றுனா தலை தாங்காது. ஆனால் அதிகமாகும், நிறைய தொந்தரவு வரும். யோகம் பாதியிலே நின்று போயிடும். நிறைய உடல் உபாதைகள் நிறைய வரும். இப்போ உடம்பு சரி பண்ணிட்டு அந்த மூளை வன்னியை நீக்கிட்டு அப்புறம் யோகத்துக்கு வந்தால் அந்த யோகத்தில் உண்டாகிற அனலை தாங்கக்கூடிய அளவுக்கு உடம்பும் கபாலமும் பக்குவப்பட்டு இருக்கும். அதுக்கு முதல்ல உடம்புல இருக்கக்கூடிய எகசன மலத்தை உப்பை சாப்பிட்டு சரி பண்ணிக்கணும். இந்த அகரத்தை சேர்ந்து விளக்கம் ஆடியோ இருக்கும். அதை பல தடவை கேட்டு பல பரிணாமங்களில் விளக்கம் இருக்கும். அது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். சரி, இப்படி உப்பை சாப்பிட்டு உடம்பை சுத்தி பண்ணி உடம்பு தேக சுத்தியே பண்ணியாச்சு அப்படின்னாலும் யோகம் பிராணாயாமம் தியானம் எது பண்ணாலும் இந்த மூலத்தில் இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய அந்த சுத்தக்கனல் மேலே ஏறும். சுத்தக்கனல் மேலே ஏறிச்சுன்னா அப்பவும் கபாலம் சூடாகும். இந்த மூளை வன்னி ஏறுறதுக்கு பதிலாக இந்த குண்டலினி ஏறினாலும் மூளை வன்னி என்னவெல்லாம் பண்ணுச்சோ அப்பவும் அதே மாதிரி கபாலம் சூடாகும். ஆனால் எல்லாத்தையும் இந்த கழிவுகளெல்லாம் தடைகளெல்லாம் நீக்கி வச்சிருக்கிறதுனால அந்த சூடு அங்கே எதையும் தொந்தரவு பண்ணாது. ஏதாவது சாலிட் இருந்தால் தான் அந்த சாலிடை இது கிளாட்டாக மாற்றும். சாலிட் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் சுத்தம் பண்ணியிருக்கனால அந்த தொந்தரவுகள்லாம் வராது. இந்த யோகம் சித்தியாகிற வரைக்கும், யோகம் பூர்த்தியாகிற வரைக்கும் அந்த தொந்தரவுகள்லாம் வராது. அதுக்கு இந்த கர்ப்பம் அவசியம். அதுக்கு தான் பிரம்மச்சரியம் இருக்கணும். கண்டதெல்லாம் சாப்பிடக்கூடாது. பருப்பு எல்லாம் சாப்பிட்டா கீழ்நோக்கி இயக்கம் ஜாஸ்தி ஆகிடு, யோகத்தின் பலம் கெட்டு போயிடும். நிறைய பருப்புகளையே சாப்பிட்டுருக்கேன், பச்சை காய்கறியே தின்னுட்டுருக்கேன் அப்படின்னா மேல் நோக்கி இயக்கம் கெட்டு தானாக நீரிழிவு வர வச்சுக்கிற மாதிரி இது. நீரிழிவு கீழ் நோக்கி இயக்கம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அப்புறம் பிரயத்தனப்பட்டு யோகா பண்ணாலும் கீழே இருக்காது, இருந்தால் தானே மேலே ஏறி வர்றதுக்கு. அப்போ எதை சாப்பிடணுமோ அந்த பத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டு நடந்துக்கணும். பிரம்மச்சரியம் இருக்கணும். தேகம் சுத்தி பண்ணிட்டோம்னாலும் பிரம்மச்சரியம் எப்பவும் இருக்கணும். அப்போதான் மூலத்தில் இருக்கும். மூளை குண்டலினி உள்ளுக்குள்ள அழியாமல் இருக்கும். அதை மேலே ஏற்றிக்க முடியும். இப்போ யோகம் பலிதமாகும். இப்போ பிரம்மச்சரியமும் அவசியம், பத்தியமும் அவசியம். சரி, சுண்ணம் சாப்பிட்டா என்ன ஆகும்? சுண்ணத்தின் விளைவுகள் என்னென்ன இது ஆடியோவில் இருக்கும், கேட்டு தெரிஞ்சுக்கணும். சுண்ணம் சாப்பிட்டோம்னா கர்ப்பமாவோ, சுண்ணம் சாப்பிட்டோம்னா என்ன ஆகும்னா சுண்ணாம்புலவா போட்ட உடனே என்ன ஆகும்? சுண்ணாம்பு பட்ட உடனே அந்த இடத்துல நீர் பிரிஞ்சிடும், எல்லாம் நீராக மாற்றிடும்.
பிறகு அந்த நீர் வந்து கொதிப்பான நீராக மாறும். அந்த கொதிப்பான நீர் வந்து ஆவியாகி உள்ளுக்குள்ளே உப்பு தங்கும். இந்த உப்பு உள்ளுக்குள்ளே தங்குறதுனால எங்கெல்லாம் லிக்விட்ஸ் இருந்துச்சோ அந்த லிக்விட்லாம் வந்து pH கூடும். pH கூடுச்சுன்னா அதனுடைய செயல்திறன் கூடும். பித்த நீராக இருந்தால் அந்த பித்த நீர் வந்து சீரானது, நல்ல வலுவான பித்த நீராக மாறும். நல்ல செரிமானத்தன்மை உண்டாகும். உமிழ்நீர்லேயும் அதே போல், ரத்தத்துலேயும் அதே போல். ரத்தத்தில் பாயும் தன்மை அதிகமாகும். ஆனால் ஓட்டம் வந்து பிபி ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு காட்டுற அளவுக்கு ஓட்டம் இருக்காது. அந்த ரத்தத்தினுடைய சுண்ணாம்பு தன்மை கூடியிருக்கும். இதெல்லாம் ஆடியோவில் இருக்கும், விவரமாக கேட்டுக்கணும். சுண்ணம், கர்ப்பம் சுண்ணம், பிபி, கர்ப்பம் சுண்ணம், நந்தி மிளகு. இந்த நந்தி மிளகு எப்படி பிபியை சூட்டப் பண்ணாமல் பிராணனை மட்டும் ஓட வைக்கிறது, குண்டலினி மட்டும் எப்படி தூண்டி விடுறது, இதுக்கெல்லாம் வந்து அந்த ஆடியோவில் இருக்கும், விவரமாக கேட்டுக்கணும். சரி, இதிலே வந்து சுண்ணம் நம்ம சாப்பிட்டாதான் உடம்புல சுண்ணம் சேரும் அப்படின்னு இல்லை. வாசியே கர்ப்பமாதல், சூரிய ஒளியிலேயே சுண்ணம் இருக்கு அப்படின்னு சொல்லி ரோமன் லெட்டர் 3 சப்டிவிஷன், ரோமன் லெட்டர் 3 7, அதில் சப்டிவிஷன் 3 1 2 3 இந்த 3 சப்டிவிஷனும் கேட்டுக்கணும். வாசியே கர்ப்பமாதல். இந்த வாசி பண்ணோம்னா, பிராணாயாமம் பண்ணால், யோகம் பண்ணோம்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி வாசி டைட்டிலில், அதாவது 3ல் வந்து ரோமன் லெட்டர் 3ல் வந்து இருக்கிற எல்லா ஆடியோவும் கேட்டுக்கணும். வாசி என்ன பண்ணும், கபாலத்துக்குள்ளே என்ன நடக்கும், உடம்புக்குள்ளே என்ன நடக்கும், இதெல்லாம் வந்து அதில் விவரமாக இருக்கும். எப்படி வேக்குவத்தை உண்டு பண்ணுது, வேக்குவத்துடைய செயல்கள் என்ன, இதெல்லாம் இருக்கும். வெறுமனே நம்ம சுண்ணம் சாப்பிட்டாலும், கர்ப்பம் சாப்பிட்டாலும், சாப்பிடலைனாலும் பிராணாயாமம் யோகம்னு பண்ணும்போது சூரிய ஒளியிலிருந்து நமக்கு சுண்ணம் கிடைக்கும். அந்த சுண்ணத்தை வந்து நம்ம உடம்பு அப்சர்வ் பண்ணிக்கும், லங்ஸில் வந்து அப்சர்வ் ஆகும். சுண்ணம் சாப்பிட்டா என்னென்ன விளைவுகளும் நடக்குமோ அதெல்லாம் கொஞ்சம் மெதுவாக பிராணாயாமத்தில் கர்ப்பம் இல்லாமையே நடக்கும், தியானத்துலேயும் நடக்கும். யோகம் எந்த விதமாக அஷ்டாங்க யோகத்தில் எது பண்ணாலும் அது நடக்கும். இப்போ சுண்ணத்தினுடைய விளைவுகள் எல்லாமே யோகத்துக்கு எப்படியும் வந்து சேரும். அது கர்ப்பம் சாப்பிட்டாலும் சாப்பிடலைனாலும் வரும். சுண்ணம் சாப்பிட்டோம்னா நீர் பிரியும், நீர் வந்து உண்டாகும். சாலிடாக இருக்கக்கூடிய வளலை வந்து உருகி முதல்ல நீராக மாறிடும். இந்த நூறு உருவாகிறதுனால மூலத்தில் வந்து சுண்ணாம்பு இருக்குது, விந்துவாவும் மூளை குண்டரணி வந்து சுண்ணாம்பு தன்மை, காரத்தன்மை இருக்குது. அது மேலே ஏறி எப்போ கபாலத்தை தொடுதோ அப்போ கபாலத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளலை உறைஞ்சிருந்த பொருள் எல்லாம் உருகி நீராக மாறும். நீராக மாறுறதுனால மூளையில் நீர்த்தன்மை ஜாஸ்தியாகும். அதனால் ஆரம்ப நிலையில் யோகம், தியானம், பிராணாயாமம் பயிற்சி பண்ணக்கூடிய எல்லா சாதகர்களுக்கும் தூக்கம் ஜாஸ்தி வரும். ஏன்னா மூளையில் வந்து தண்ணி ஜாஸ்தி ஆகுது இல்லை, தண்ணி ஜாஸ்தி ஆகுதுங்கிறத விட சேர்க்கலை, உள்ளுக்குள்ளே இருந்தது தண்ணீராக மாறுறதுனால மூளை வந்து குளிர்ச்சியாக இருக்கும். ஆரம்பத்தில் ரொம்ப சூடாகாது. அப்படி சூடு ஆகுது அப்படின்னா மண்டை சுத்தியாக இல்லை, உள்ளுக்குள்ளே மலம் ஜாஸ்தியாக இருக்குது, உடம்பு சுத்தமான நிலையில் அர்த்தம். முதல்ல பயிற்சி பண்ணும்போது மூளை குளிர்ச்சி தான் ஆகணும், சூடாகி அப்புறம் குளிர்ச்சி ஆகணும். சூடாகும்போது சுண்ணம் உள்ளே போகுதுன்னு அர்த்தம். இந்த சுண்ணம் உள்ளே போன உடனே நீர் பிரிய ஆரம்பிச்ச உடனே வாசி பண்ணி முடிச்சா குளிர்ச்சி ஆகிடும். சவாசனம் படுத்தா நல்ல ஒரு டீப் ஸ்லீப், சுளுத்தியே கொடுக்கும் டைரெக்டாக. அதனால் ஆரம்ப நிலை தியானத்தில் பழகக்கூடியவங்களுக்கும் வந்து இந்த சுண்ணம், மூலத்தில் இருக்கக்கூடிய சுண்ணம் வந்து தலைக்கு போய் சேரும்போது நல்ல தூக்கம் வந்துடும். ஆரம்பத்தில் தியானத்தில் உட்காடுறவங்க நல்ல தூக்கம் வந்துடும், கண்ணை ஓடிட்டு உட்காருவாங்க, அப்படியே தூங்கிடுவாங்க. இதுவும் சுளுத்தி. இப்போ இந்த நீர் பிரியுது. இந்த நீர் வந்து அடுத்தடுத்த நாட்களில் உறைஞ்ச வளலை நீராக மாறுது. அந்த வளலை அடுத்தடுத்த நாட்களில் நீராவியாக மாறணும். அந்த நீராவியாக மாறி வெளியே போயிடுச்சுன்னா அதுக்கு உள்ளுக்குள்ளே வந்து உப்பு மட்டும் தங்கும். உப்பு தான் பிராணன் உள்ளுக்குள்ளே தங்கும். அந்த உப்பு மறுபடியும் கட்டின உப்பாக மாறும். கட்டின உப்பான்னா கண்ணுக்கு தெரிகிற உப்பான்னு நினச்சிக்க வேண்டாம். அதெல்லாம் இல்லை, கண்ணுக்கு தெரிகிற உப்புன்னு நினச்சிக்காதீங்க. மூளையில் இருக்கிற ஜலமே வித்தியாசம். உடம்புல இருக்கக்கூடிய ஜலத்துக்கும், நீர் பொருட்களுக்கும், மூளையில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கும், சத்த தாதுகளுக்கும், மூளையில் இருக்கிற தாதுகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சரி, இந்த நீர்லேருந்து உப்பு ப்ரொடியூஸ் ஆகும். இந்த உப்பு அடுத்து கட்டின உப்பா, உப்பினுடைய கடைசியில் சுண்ணம், மூளையிலே சுண்ணம் வந்து உற்பத்தி ஆகும், பெர்மனண்டாகவே உற்பத்தி ஆகும், உள்ளுக்குள்ளே தங்கும். இந்த சுண்ணம் நம்ம திடரூப வெளியிலேருந்து கர்ப்பமாக ஒரு சுண்ணம் சாப்பிட்றோமே, அந்த சுண்ணமும் இதுவும் ஒன்றா இல்லை, இது ஃபைனஸ்ட்டு. ஆனால் இதுவே வந்து சூரிய ஒளியிலிருந்து நமக்கு அருவமாக ஒரு சுண்ணம் கிடைக்குது காற்றுலையே,
லங்ஸில் நேராக சுவாசம் பண்ணால் போய் சேருது, அந்த சுண்ணமா அப்படின்னா அதுவும் இல்லை. இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலை, உருவ அருவ நிலை இது. இந்த சுண்ணம் வந்து ஏதோ ஒரு கோதுமை அரிசியை எடுத்து அந்த அரிசியை முழுசாக குடம் போட்டு சுண்ணமாக மாற்றிக்கிட்டா அதில் சாலிட் இருக்கும், மாயங்கிற சாலிட் இருக்கும், அப்படியே இருக்கும் அது. இது மூளையில் இருக்கக்கூடியது வந்து அதில் சாலிட் கிடையாது, வேஸ்ட் கிடையாது, ஒரு ஒளி நிலையில் இருக்கக்கூடிய பொருள். அப்படி ஒரு சாம்பார் வைக்கிறோம், சாம்பார் வச்சுட்டு கீழே இறக்கி வச்சோம்னா அது 3 பாகமாக பிரிஞ்சு நிற்கும். மேல் பாகத்தில் சமைச்ச அந்த எண்ணெய் நிற்கும், 2வது நடுவில் வந்து ரசபாகமாக நிற்கும், அடியில் வந்து பருப்பு பாகங்கள் தங்கும். இது சாம்பாரில் நிற்கும். நாம் வெளியில் பண்ணக்கூடிய சுண்ணம் வந்து இந்த கோதுமை அரிசி எதையாவது சுண்ணம் பண்ணோம்னா அந்த சுண்ணம் இப்படிப்பட்டதுன்னா கீழே அடியில் தங்குது அந்த பருப்பினுடைய சுண்ணம்னு வச்சுக்கலாம். 2வது இந்த மூளை இருக்கக்கூடிய மூளையில் இருக்க தாதுக்களை எந்த மாதிரினா, உடம்பு அம்மா வந்து உணவை சாப்பிடுது, சாப்பிட்ட உணவில் இருக்கிறத குடல் வந்து கிரகிக்குது, மலத்தை வெளியே தள்ளிடுது, அந்த பருப்புகளை வெளியே தள்ளிடுது. சாம்பார் சாப்பிட்றாங்கன்னா அந்த சாப்பாடில் இருக்கக்கூடிய பருப்பு சாலிட்ஸ் எல்லாம் வெளியிட தள்ளிடும், எசன்ஸை மட்டும் கிரகிச்சுக்கும். இந்த எசன்ஸை மட்டுமே பயன்படுத்தி உற்பத்தியானது மூளையும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பேசிக் ஆர்கன்ஸ் எல்லாமே. குழந்தை அப்படிதான் உற்பத்தி ஆகுது. அப்போ அதனுடைய தாதுக்களே வித்தியாசம். டைரக்டாக சாலிட்லேருந்து உற்பத்தியானது இல்லை, எசன்ஸ்லேருந்து உற்பத்தியானது, அதாவது தெளிவு நீர்லேருந்து உற்பத்தியானதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இது 2வது வகை. இந்த இதிலிருந்து உற்பத்தி ஆகிற சுண்ணம் வந்து இன்னும் ஃபைனஸ்ட், அதுக்கும் உருவம் உண்டு, அது ஃபைனஸ்ட். முதல் சுண்ணம் வந்து நம்ம அந்த கோதுமை அரிசி சுண்ணங்கள் வந்து சாலிட்லேருந்து மண்ணிலிருந்து ப்ரொடியூஸ் செஞ்ச சுண்ணம்னு வச்சுக்கலாம். மண் பொருட்கள்ல இருந்து கோதுமை அரிசியெல்லாம் கண்ணுக்கு புலப்பட சாலிடு மண், அதுலேருந்து செஞ்ச சுண்ணம்னு வச்சுக்கலாம். 2வது இந்த பிராணாயாமம் தவத்தின் வழியா தியானத்தின் வழியா மூளையில் உற்பத்தியான சுண்ணம் வந்து நீரிலிருந்து, அதாவது தெளிவிலிருந்து உற்பத்தியான சுண்ணம்னு வச்சுக்கலாம். இது இன்னும் ஃபைனஸ்ட். 3வது காத்திலேயே இயற்கையாக உற்பத்தியாக இருக்கிற சுண்ணம் வந்து இன்னும் ஃபைனஸ்ட், அது சுத்தமாக அருவ நிலை. சரி, இப்படி எந்த சுண்ணம் வந்து சேர்த்தாலும் உள்ள உற்பத்தி ஆனாலும் கர்ப்பம் சாப்பிட்டோம்னா உடம்புல உள்ள சுண்ணம் சேரும், அது எல்லாத்தையும் நீராக்கும். பிராணாயாமம் பண்ணாலும் கர்ப்பம் இல்லாமே பிராணாயாமம் தவம் தியானம் யோகம் சம்பந்தப்பட்ட எது பண்ணாலும் மூளை நீர் ஆவியாகி அந்த நீரில் உப்பு பிறந்து வருஷங்கள் ஆகலாம், அந்த மூளையில் சுண்ணம் உற்பத்தி ஆகியே தீரும். இந்த சுண்ணம் வந்து நம்ம வெளியிலிருந்து கர்ப்பமாக சுண்ணம் சாப்பிட்றோமே அதை விட உயர்ந்தது, ஆனால் அது செய்யக்கூடிய வேலைகளை இது செய்யும். அப்போ எப்படி ஆனாலும் சரி, கர்ப்பம் சாப்பிட்டாலும் சரி சாப்பிடலைனாலும் சரி, சுண்ணம் உள்ளுக்குள்ளே உற்பத்தி ஆகியே தீரும். இந்த சுண்ணத்தினுடைய வேலைகள் எல்லாம் இது செஞ்சே தீரும், நடந்தே தீரும். உடம்பு வந்து சூடாகும். இப்போ கபாலம் சூடாகிட்டே இருக்கும். இந்த கபாலம் சூடாகிறதுனால யோகிகளுக்கு என்ன பண்ணணும், மேல் நோக்கு இயக்கம் ஜாஸ்தி ஆகிடும், கீழ் நோக்கு இயக்கம் குறைஞ்சிரும். அப்போ நீர் சுருக்கு மலசிக்கல் எல்லாம் வந்துடும், செரிமானம் ஆகாது, பவல் மட்டும் நடக்காது, போட்டது உள்ளுக்குள்ளேயே கிடக்கும், யோகத்துக்கு தடையாக மாறிடும். அதனால் ஆரம்ப நிலையில் யோகம் பயின்று வர்றவங்களுக்கு இந்த பஞ்சகல்பத்தை வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை தலைக்கு பூசி குளிக்க வைக்கிறது ஒரு விதியாக வச்சிருக்கு. அந்த விதி இந்த பஞ்சகல்ப ஸ்நானம் என்ன பண்ணும், மேலே போய் படிஞ்சு உள்ளே இருக்கக்கூடிய இந்த உஷ்ணத்தை எல்லாம் உறிஞ்சிக்கும். 2வது இந்த சுண்ணம் போய் உள்ளே சேர்றதுனால, இல்லை மூளையிலேயே சுண்ணம் உற்பத்தி ஆகிறதுனால அந்த சுண்ணம் எல்லா செல்களிலிருந்து வளலை வந்து உருக்கி நீராக மாற்றுறதுனால அந்த நீரை இது உறிஞ்சிக்கும். எக்ஸஸாக சூடான காற்று உள்ளே இருந்தாலும் இது உறிஞ்சிக்கும், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கப நீரையும் இது உறிஞ்சிக்கும். வேக்குவத்தை கிரியேட் பண்ணுறதுனால ஃப்ரீயாக இருக்கும், தலையினுடைய பாரமே குறைஞ்சிரும், தலையில் இருக்கிற கப நீர் உஷ்ண நீர் எல்லாமே வெளியில் போயிடும், உஷ்ணமும் போயிடும், ஹாட் ஏர் கோல்ட் ஏர் ரெண்டும் போயிட்டு அங்கே பிராணம் மட்டும் இருக்கும், அதாவது வேக்குவம் அங்கே இருக்கும். அடுத்து சாதகம் பண்ணால் ஃப்ரீயாக பிராணம் வந்து தலைக்கு போயிட்டு வர முடியும். இது வந்து செஞ்சு பார்த்த அனுபவத்தில் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது வந்து விதியாகவே இருக்குது. அஷ்டாங்க யோகம் பண்ணுறவங்களுக்கும் கர்ப்பசாதனை பயில்றவங்களுக்கும் மொத்தத்தில் யோகி எல்லாத்துக்கும் இந்த பஞ்சகல்ப ஸ்நானங்கிறது விதி. இது உள்ள இருக்கக்கூடிய கபத்தையும் உஷ்ணத்தையும் உறிஞ்சிக்கிட்டு வேக்குவத்தை கிரியேட் பண்ணுறதுனால அந்த இடத்துல ஃப்ரீ ஸ்பேஸ் உண்டாகும். இப்படி மண்டையில் ஃப்ரீ ஸ்பேஸ் உண்டாச்சுன்னா
இந்த ஃப்ரீ ஸ்பேஸ் வேக்குவம் தான் எல்லாத்தையும் இழுக்கும். இப்போ இந்த பிரபஞ்ச ஆற்றல் இருக்கக்கூடிய சக்தி வரும் அப்படிங்கிற அந்த தியரியை இங்கே அப்ளை பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி வெறுமனே பேச்சா பேசிக்கலாம். அப்போ ஃபாலிங் அஸ்லீப் டியூரிங் ஏர்லி டேஸ் ஆஃப் சாதனா அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு இருக்கும் நம்ம புத்தகத்தில். அதை படிச்சுக்கணும். ஏன் ஆரம்ப நிலை சாதனைகளுக்கு தூக்கம் வருது, அந்த நிலையில் இந்த பஞ்சகல்ப சாணத்தை 5 நாளைக்கு ஒரு தடவை தேவைப்படும் போதும் பயன்படுத்திக்கலாம். வாரம் ஒரு தடவை, வாரம் 2 தடவை கூட பயன்படுத்திக்கலாம், தவறே இல்லை, அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து. அப்போ அந்த வரக்கூடிய உறக்கம் சுளுத்தி குறையும். யோகத்தின் பலன்கள் சீக்கிரம் கிடைக்கும். யோகத்தின் பலன் சிதையாம கிடைக்கும். இது மாதிரி புறமருந்தை பயன்படுத்தி இதை சரி பண்ணிக்கிறது. இப்போ பிரம்மச்சரியம் இருந்தாலும் சரி, கர்ப்பம் சாப்பிட்டாலும் சரி, அஷ்டாங்க யோகம் பண்ணாலும் சரி, கபாலம் சூடாகும். சூடாச்சுன்னா சுண்ணம் அங்கே பிறந்தே தீரும். சுண்ணம் பிறந்ததுன்னா நீர் உருவாகும். அந்த நீர் தூக்கத்தை கொடுக்கும், அல்லது தடை இருந்ததுன்னா வலிகளை கொடுக்கும். இப்போ இந்த எக்ஸஸாக அதிகமாக சாதகம் பண்ணிட்டாலும் அதை இந்த பஞ்சகல்ப நிவர்த்தி பண்ணும். இந்த நீர் பிறந்து தூக்கம் வர்றது சுளுத்தி நிலையும் இது நிவர்த்தி பண்ணி வெளிப்பை கொடுக்கும். வேக்குவத்தையும் கிரியேட் பண்ணும். இது ரொம்ப அவசியம். வேக்குவம் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த பஞ்சகல்ப விதி அவசியம் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒன்று. யோகம் கெடாம அதனுடைய பலன்கள் முழுசாக கிடைக்கிறதுக்கு இது பயன்படும். இதே பஞ்சகல்பம் தேற்றானுக்கு என்னென்ன விளக்கம் சொன்னோமோ அத்தனை இடத்துலையும் அப்ளை ஆகும். இதே பஞ்சகல்பத்தை பயன்படுத்திக்கிட்டு வளலை சுத்தியும் பண்ணிட்டு இருந்தா, வளலை சுத்தி ஒரு இடத்துல ஸ்பேஸை கிரியேட் பண்ணும், தடைகளெல்லாம் நீக்கிடும். இந்த நீர் பிறக்குதே, ஆரம்ப நிலை சாதகத்தில் நீர் பிறக்குது இல்லையா மூளையில், அதை முடிஞ்ச வரைக்கும் கீழே வளலை சுத்தியில் அண்ணாக்கில் இருந்து கீழே இறக்கி இது கொண்டு வந்துடும். அந்த பாதை திறந்துடும். இப்போ அடுத்த நாள் சாதகம் பண்ணும்போது இந்த மூலத்திலிருந்து குண்டலினியே போய் அந்த கபநீரை ஆவியாக்கிடும். இதே நேரத்தில் பஞ்சகல்பம் பயன்படுத்துறதுனால 3 தடவை பிரயத்தனப்பட்டு என்ன கிடைக்குமோ அது ஒரே தடவையில் கிடைச்சிடும். வளலை சுத்தி, பஞ்சகல்பம், அப்புறம் சாதகம், யோக சாதகம் எது பண்ணாலும் சரி அதன் பலன்கள் பூரணமாக கிடைக்கும். கர்ப்பம் சாப்பிட்டாலும் சாப்பிடலைனாலும், கர்ப்பம் சாப்பிடணுங்கிறதுக்கு ஏன் சாப்பிடணுங்கிறதுக்கு விளக்கம் ஏற்கனவே இருக்கு. அப்போ கர்ப்பம், பஞ்சகல்பம், வளலை சுத்தி, யோகம் இதெல்லாம் ஒரே மாலையில் கோர்க்கப்பட்ட மணிகள் மாதிரி ஒவ்வொன்றா சேர்த்துட்டே வந்தால் அந்த மாலை பூர்த்தியாகும். உடம்புல சேர்ற வளலை தான் கண் ஒளியை கெடுக்கும், அது கண் பார்வையை கெடுக்கும். கபநீர் நிறைய சேர்ந்துருச்சு அப்படின்னா பிராண அனல் மூலத்திலேருந்து மேலே கண்களுக்கு போகலைன்னா கண்களில் கபம் சேர்ந்துட்டே போகும். மூலத்திலேருந்து சூடு போனால் தான் கண்ணில் நீர் கபநீர் ஆவி ஆகிட்டுருக்கும், இல்லைன்னா நீர் கோத்துக்கிட்டே இருக்கும். இந்த நீர் சேர்ந்ததுன்னா கண் பார்வை மங்கி தூரத்தில் இருக்கிற பார்க்க முடியாது. இதே உஷ்ணம் மூளை சூடு ஜாஸ்தி இருந்து எப்போ பாரு மூலத்திலேருந்து மூளை வன்னி போய் கண்ணுக்கு சேர்ந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா கண்ணு ட்ரை ஆகி போயிடும், ப்ரெஷர் அங்கே ஜாஸ்தி ஆகிடும். கிட்டத்தில் இருக்கிற ஊருக்குள்ளே உருப்படியாக பார்க்க முடியாமல் கிட்ட பாடுற புறா வந்துடும். இது ரெண்டுமே கப நீர் சேர்ந்து ப்ரெஷர் சேர்ந்து உண்டாகிறது. இந்த பஞ்சகல்பத்தை முகம் முழுக்க, தலை முகம் எப்படி பயன்படுத்துன்னு விவரமாக அதில் இருக்கும். இது முகம் முழுக்க பூசும்போது கண்களில் இருக்கக்கூடிய மொத்தத்தில் மூளையில் இருக்கிறது, முகத்தில் இருக்கிறது, இந்த தலை மொத்தத்துலையும் இருக்கக்கூடிய உஷ்ணவாயும் இழுத்துக்கும், அதாவது ப்ரெஷரையும் இழுத்துக்கும், கபத்தையும் இழுத்துக்கும். லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர் ரெண்டையுமே அது இழுத்துக்கிட்டு நியூட்ரலை கொண்டு நிறுத்துறதுனால பஞ்சகல்பத்தினால கண் ஒளியும் பெருகும். எடுத்து பயன்படுத்தணும். இதுலேயே யோகம் பண்ணுறவங்கள அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் இழந்து போன கண் ஒளியானது திரும்ப வரும். விழிப்பு நிலை ஜாஸ்தியாக கிடைக்கும். தூக்கத்தில் விழுக வேண்டியது இல்லை, கலையாத கவனம் கிடைக்கும். உடம்பே காற்று போல் லேசானது மாதிரி இருக்கும். ஏன்னா அது வேக்குவத்தை கிரியேட் பண்ணியிருக்கும். இது ரொம்ப அவசியம். பயன்படுத்தி யோகம் கெடாமல் அதனுடைய பலன்கள் முழுசாக கிடைக்கிற மாதிரி புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும்.